ஆசியா, ரஷ்யா, சீனா, பாரதம் இந்த வார்த்தைகளின் பொருள் மிகவும் சுவாரஸ்யமானது. அவைகளை புரிந்து கொண்டால் மிகவும் உற்சாகமாக இருக்கும். அதாவது ஈஷாய பூமி என்றால் ஈசனின் பூமி, பிறகு ஈஷயா என்று மாறி பிறகு ஏசியா என்று மாறுகிறது. தமிழில் ஆசியா என்று திரிபு அடைகிறது. அதே போல ரஷ்யா சுரேஷாய பூமி என்றால் சுரேஷின் பூமி, அதாவது விஷ்ணுவின் பூமி. சுரஷ்யா என்று மாறி பிறகு ரஷ்யா என்று மாறுகிறது. அடுத்து ஸ்ரீநாய பூமி என்றால் ஸ்ரீனனின் பூமி என்றால் ஸ்ரீயை உடையவனின் பூமி என்று பொருள். ஸ்ரீ என்றால் பராசக்தியை குறிக்கிறது அல்லது சில நேரங்களில் மகாலட்சுமியை குறிக்கிறது. மொத்தத்தில் புற உலக சுகங்களை அடையும் திறமை, வல்லமை, அனுபவிக்கும் நாட்டம், அதற்கென்று அர்ப்பணிக்கும் ஒரு மனநிலை, அதிலேயே மூழ்கி சுகத்தை அனுபவிக்கும் ஒரு மனநிலை, இதனை காட்டுகிறது. மொத்தத்தில் புற உலக சுகங்களை அடைய அருளும் சக்தியை குறிப்பது ஸ்ரீ. இந்த ஸ்ரீ என்பது அவர்களிடம் சி என்று திரிபு அடைந்து சீன என்று மாறுகிறது. இப்பொழுதும் அவர்களின் மொழியில் சி என்றால் இறைவனின் மிக பெரிய அருள் ஆற்றல், அருள் சக்தி என்ற பொருளில்தான் பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஸ்ரீ என்பது திரிபு அடைந்து சி என்று ஆகிறது. ஸ்ரீயை உடையவன் ஸ்ரீனன் என்பது திரிந்து சீனன் என்று ஆகிறது. அவர்கள் வாழும் பூமி என்ற பொருளில் சீனா என்று ஆகிறது. ஆக சீனர்கள் என்பது ஸ்ரீனர்கள், அதாவது ஸ்ரீயை உடையவர்கள் என்பதன் திரிபு. அடுத்து நமது பாரதம். பாரதிகளின் பூமி பாரதம் என்று பொருள். இதில் பா என்றால் அக ஞான ஒளி என்று பொருள். இங்கே ஒப்பிட்டு கவனிக்கவும். ஸ்ரீ என்றால் புற வளங்களை குறிக்கிறது என்று பார்த்தோம். பா என்றால் அக ஞான ஒளி. ரதி என்றால் சுகத்தில் மூழ்கி திளைப்பவன். ஆக பாரதி என்றால் பாவில் ரதி, அதாவது அக ஞான ஒளி கொடுத்த சுகத்தில் முழுகி திளைத்து வாழ்பவன் என்று பொருள்.